ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி என் சைல்ட்ஹுட்ல இருந்த ஒரு சின்ன மெமரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7th or 8th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ நானும் என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸும் மதியான டைமில் வெயில்னால விளையாட முடியாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் என்ன சொன்னா, மச்சான் என் வீட்டில் வேணா படம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா. என் ஃப்ரெண்டோட வீடோட ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். என்னதான் ஹால் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் அவன் வீட்டு டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு 72 inches அந்த மாதிரி சைஸில் இருக்கும்னு சொல்லலாம். அவன் வீட்டு ஹாலில் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த டிவியில் படம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தேட்டர் மாதிரி சொல்லலாம். அப்போ எல்லாரும் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கு போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்க்கலாம், ஹாரர் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் த்ரில்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் அந்த டைமில் பேய்னா எனக்கு கொஞ்சம் பயம், ராத்திரி சரியாக தூக்கம் வராது, கெட்ட கனவா வரும்னு சொல்லி வேற ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் பார்த்த படம் தான் ட்ரெயின் டு பூசான். இப்போ எல்லாரும் ஸ்குட் கேம்க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் சீரிஸ் K-dramasலாம் பார்க்க ஆரம்பிச்சாலே இது எல்லாத்துக்கும் ஆணி வேற இருந்தது இந்த ட்ரெயின் டு பூசான் அப்படின்ற ஒரு ஜாம்பி ஃபிலிம் சொல்லலாம். இந்த ட்ரெயின் டு பூசான் படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த படத்தோட ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க முன்னாடி இந்த படத்தோட ஒன்லி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோன சியோகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இவரோட பொண்ணான சுவானும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்க சியோல் நகரத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சன் சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் வேலையை செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்லேயே இருக்க ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணான சுவானோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுது. இதை உணர்ந்துகிட்ட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பொண்ணோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அதாவது இவரோட டிவோர்ஸ் ஆன வைஃப் வந்து பார்க்கறதுக்காக பூசான் நகரத்துக்கு ஒரு ட்ரெயினில் போறாங்க. இவங்க போற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சியோல் நகரத்தில் அப்பதான் ஒரு ஜாம்பி வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பி வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா இவங்க போற இந்த ட்ரெயினில் வந்து ஏறிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைரஸ் வந்து அந்த ட்ரெயினில் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில் இந்த ட்ரெயினில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த ஜாம்பி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சா இல்லையா, நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு இந்த ஜாம்பி வைரஸ் வந்து எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் இந்த பூசான் நகரத்துக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் டு பூசான் படம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு வேற லெவல் ஹிட் கொடுத்துருன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $8.5 million பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடா $98.5 million அளவுக்கு வந்து வசூல் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட $100 million ஈக்குவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சவுத் கொரியன் ஹிஸ்டரியிலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் எக்ஸ்போர்ட்டா இந்த ஒரு படம் வந்து கருதப்படுது. ட்ரெயின் டு பூசான்ற இந்த படத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம்பி வைரஸ் ட்ரெயின்ல பரவனா என்ன ஆகும், ஒரு ட்ரெயின்ல ஜாம்பி வைரஸ் பரவனா அங்க இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் என்ன ஆவாங்க அப்படின்றத மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலகத்திலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பேஸ்டு ஜாம்பி மூவியா அப்படின்னு கேட்டா இல்லங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் 1972 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்து ஒரு ட்ரெயின்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற காட்சிகள் எல்லாம் இருக்கும். இந்த ஹாரர் எக்ஸ்பிரஸோட ஸ்பானிஷ் ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிகோ என்எல் டிரான்சிபெரினோ. இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆன் த டிரான்ஸ் சைபீரியன் அப்படின்றது தான். இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பூசான் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் நேமோட வேர்ல்டு வைடா வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் கொரியா நாட்டில் கொரியன் லாங்குவேஜ் இந்த படத்தை வந்து எப்படி கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா பூசான் ஹியோங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ பூசான் அப்படின்றது தான். ஏன்னா இந்த படத்தில் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பூசான் நகரத்தை நோக்கி போகிறதுனால அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பேர்களால் இந்த படம் வந்து அழைக்கப்படுது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அண்ட் பிரேசில் ஜாம்பி இன்வேஷனும், லாட்டின் அமெரிக்காவில் ஜாம்பி ஸ்டேஷனும், கிரீஸ் நாட்டில் த எக்ஸ்பிரஸ் ஆஃப் த லிவிங் டெட்னும், ஜப்பான்ல நியூ இன்ஃபெக்ஷன் ஃபைனல் எக்ஸ்பிரஸ்னும், தாய்வான்ல காப் ஸ்பீட் ட்ரெயினும், வியட்நாம்ல ட்ரெயின் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்துனும், போலாந்து, டர்க்கி, ஹங்கேரி மாதிரியான நாடுகளில் ஜாம்பி எக்ஸ்பிரஸ்னும் வேற வேற பேர்ல வந்து அழைக்கப்படுது. இந்த படத்தில் இருக்க ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் என்னதான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போட்டு எடுத்திருந்தாலும் இந்த படத்தை முழுசாக எடுத்து முடிக்கிறதுக்கு வெறும் 4 மாசம் தான் இந்த ப்ரொடக்ஷன் டீம் எடுத்துட்டாங்க சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஏப்ரல் 2015 ஆகஸ்ட் 2015 இந்த கிடைப்பட்டு இந்த 4 மாசத்துல இந்த மொத்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. இதை விட சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டரான யோன் சாங்கோவுக்கு இதான் ஒரு ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் சொன்னா நீங்க நம்புவீங்களா?
ஆமாங்க, இந்த படத்தோட டைரக்டர் யுவான் சாங் ஹூ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸ், அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்னு சொல்லி அனிமேட்டட் ஒர்க்ஸ் தான் வந்து எடுத்திருக்கு. இந்த ட்ரெயின் டு புசான் படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் இருக்குன்னு உங்க யாருக்கெல்லாம் தெரியும்? சியோல் ஸ்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டு புசான் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு கேர்ள் மெயின் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹைசூன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது யாருன்னா இந்த ட்ரெயின் டு புசான் அப்படின்ற மொத்த படமே உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்குள்ள முத ஜாம்பி இன்ஃபெக்ஷனோட ஏற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிம் யூன் கியூம் அப்படின்றது. அந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷனோட ஏறின அந்த பொண்ணு தான் இந்த படத்துல மெயின் கேரக்டரா வந்திருக்க ஹைசூனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தும் டைரக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் யுவான் சாங் ஹூ தான். இந்த சியோல் ஸ்டேஷன் அப்படின்ற அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, போய் பார்க்கணும்னு நினைச்சா போய் பாருங்க. ஓகே, ஒரு படத்துக்கு ப்ரீக்வல் அப்படின்னு ஒன்று இருக்கா, கன்ஃபார்மா அந்த படத்துக்கு ஒரு சீக்வலும் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெயின் டு புசான் அப்படின்னு இந்த படத்துக்கும் ஒரு சீக்வல் இருக்கு. அந்த சீக்வலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெனின்சுலா அப்படின்றது தான். என்னதான் இந்த பெனின்சுலா இந்த ட்ரெயின் டு புசான்ற படத்தோட ஒரு சீக்வலா இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்பர் சீக்வல் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்வல்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெயின் டு புசான் படத்துல வந்து எந்த ஒரு கேரக்டர்ஸும் இல்ல வராது, அதோட ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகாது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டு புசான் அப்படின்ற அந்த படம் நடந்து முடிச்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு நார்த் கொரியா அப்புறம் சவுத் கொரியா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் அபாலிஷ் ஆகி அந்த மொத்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி டெரிட்டரியா மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து பெனின்சுலா அப்படின்னு மொத்தமா வந்து குறிப்பிடுவாங்க. அந்த பெனின்சுலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சோல்ஜர் எதுக்கு போறாரு பத்தி அந்த பெனின்சுலா இடத்துல இருக்கிற சவுத் கொரியால இருக்கிற ஒரு ட்ரக் ஃபுல்லா மணி இருக்கு, அதை எடுக்க போறாரு. அப்ப நடக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெனின்சுலா அப்படின்ற ஒரு படமா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அந்த ட்ரெயின் டு புசான் படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி ஃபிலிம்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் யுவான் சாங் ஹூ தான். ஓகே, இந்த படத்தோட டைட்டிலே இருக்கிற பூசான் நகரத்தை பத்தி சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பூசான் நகரம் தான் இந்த கொரியா நாட்டோட தலைநகரமான சியோல் நகருக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு பூசான் நகரத்துக்கு போவாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோவோட டிவோர்ஸ்ட் வைஃப் வந்து பாத்தீங்கன்னா பூசான்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தான் சொந்த ஊரு, அது அவங்களுக்கு மட்டும் சொந்த ஊருங்க. இந்த படத்துல ஹீரோ கேரக்டர்ல நடிச்ச காங்கியோ அப்படின்ற அந்த ஆக்டருக்கும் அதுதாங்க சொந்த ஊரு, அவர் அங்கதாங்க பிறந்தாரு. இந்த படத்துல பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்டா ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மா டாங் சியோக் அப்படின்றது தான். இவர் வந்து பாப்புலரா வந்து பாத்தீங்கன்னா டான்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா மார்வல்ஸ்ல வந்து எட்டர்னஸ்ல கூட ஒருத்தரா வந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு வேலை பார்த்திருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அதே படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம ஆக்டர் காங்கியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ட்ரெயினரா இருந்திருக்காரு. இதே மாதிரி சிமிலரான ஈவென்ட் நம்ம சவுத் இந்தியாவிலும் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் கேஜிஎஃப் படம் தெரியும் கரெக்டா, ரொம்ப ஃபேமஸான ஒரு கன்னடா ஃபிலிம் சொன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கருடன் அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர்ல வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. தாடியெல்லாம் பெருசா வச்சுட்டு முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு அவர் வந்து யாரு பாத்தீங்கன்னா அதே படத்தோட ஹீரோவான யாஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் பாடி கார்டா இருந்திருக்காரு. அந்த படத்தோட டேரக்டர் பிரசாந்த் நீல் இவரை பார்த்து இவர் அந்த படத்துக்கு கரெக்டா சூஸ் ஆவாரு, அந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி அவர் வந்து அந்த படத்துல வந்து கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பிரெக்னன்ட் லேடி அப்படின்ற கேரக்டர்ல ஜங் யூமி அப்படின்ற ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸ் இந்த படத்தோட ஹீரோ ரோல்ல நடிச்ச ஆக்டர் காங்கியும் ஏற்கனவே வேற ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2011 ரிலீஸ் ஆன சைலன்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல இந்த ரெண்டு ஆக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொரியா நாட்டுல ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் டு புசான் படம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் நிறைய பாராட்டுகளும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷான் ஆஃப் தி டெட் அப்படின்ற ஒரு ஜாம்பி காமெடி மூவி வந்து பாத்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டரான எட்கர் வைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் லைஃப்ல பார்த்ததுல இருக்கிற பெஸ்ட் ஜாம்பி மூவி அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயின் டு புசான் மூவி தான் சொல்றாரு. இந்த ட்ரெயின் டு புசான் படம் தான் இந்தியாவிலே ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சவுத் கொரியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி 4 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் இவ்வளவு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் இந்தியால கொரியன் லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆகல. இந்த படத்தை பத்தி சில போனஸ் ஃபேக்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஜாம்பி ஃபிலிம் அப்படின்னு பேர் எடுத்த இந்த ட்ரெயின் டு புசான் படத்துல ஜாம்பி அப்படின்ற வேர்டு வெறும் 2 முறை தாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்டா 1 hour 58 minutes கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழுக்க ஜாம்பிஸ்களே மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஒரு படத்துல ஜாம்பி அப்படின்ற வேர்டு வெறும் 2 முறை தாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் டீம் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாஸ்கெட் பால் டீம்ல மெயினா வந்து ஒரு கப்பல் காமிப்பாங்க. அந்த கப்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா யோன்சக் அப்புறம் ஜின்ஹி அப்படின்ற 2 பேர் தான். அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்ச இந்த ஜின்ஹி அப்படின்ற கேரக்டர் யார் வந்து ப்ளே பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா கொரியா நாட்டோட ரொம்பவே ஃபேமஸான கேபாப் குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா வண்டர் கேர்ள்ஸ். அந்த வண்டர் கேர்ள்ஸ் குரூப்ல ஒருத்தரான சூஹி அப்படின்றது தான் இந்த ஜின்ஹி அப்படின்ற அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. ட்ரிப் புசான் தி லோலாஸ் வெர்சஸ் ஜாம்பிஸ் அப்படின்னு ஒரு பிலிப்பினோ ஜாம்பி காமெடி ஃபிலிம் இருக்கு. இந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டு புசான் அப்படின்னு இந்த டைட்டில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஒரு படத்தோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாம என்னதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜாம்பி ஹாரர் ஃபிலிம் இந்த ட்ரெயின் டு புசான் படத்தை சொன்னாலும் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ண போற இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா தான் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்து இன்னொரு ஜாம்பி கடிச்சு திங்கிற மாதிரி ஃபிளஷ் ஈட்டிங் சீன்ஸோ இல்ல நிறைய பேர் அட்டாக் பண்ற சீன்ஸோ அதிகமா இருக்காது. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க கும்பல எப்படி அந்த ஜாம்பிஸ் கிட்ட தப்பிச்சு எஸ்கேப் ஆகுறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கனால இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச
என் சைல்ட்ஹுட் மெமரியில ஒன்னா இருந்த ஒரு படமான ட்ரெயின் டு புசான் அந்த படத்தோட ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த படத்தை நான் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரொம்ப பயமா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரும், இந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் யாருக்குமே பிடிக்காது. என் கூட இருக்கவங்க உங்களுக்கு கூட இந்த படத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்பயான டைம் இருந்துச்சா இந்த படத்தை திருப்பி போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சீக்கிரமாவே வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.